அரசியல் பிழைப்பு நடத்துகிற அற்பர்களுக்கு காந்தியை பிடிக்கிறது இல்லை. அண்மையில் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறதை பார்த்துருப்பீங்க. இதை சொல்லவே நமக்கு வெட்கமாக இருக்குது. ஆனால் எந்த வெட்கமும் இல்லாமல் இப்படியான செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் சிறுமி மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று வெறி பிடிச்சு அலையிறாங்க. நம்ம அரசும் உங்களை போன்ற தோழமை கட்சி மனிதம்தான். இதை நல்லா உணர்ந்திருக்கிற காரணத்தால் தான் வெறுப்பை புறந்தள்ளி தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகுது. மனிதத்தையும் மனிதர்களையும் அழித்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிற பாஜகவின் பிடியில் தமிழ்நாடு சிக்கக்கூடாது. இதுக்காகத்தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, அதில் தமிழ்நாடு வெல்லும். பாஜக வெறுப்பு என்ஜின்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. காந்தியடிகளின் மத நல்லிணக்கமும் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு, சமூக நீதி பார்வையும் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கும் தேவை. அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சகோதரர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் இணைந்திருக்கு. சிலர் சொல்லுவாங்க, சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. அவங்களுக்கு புரியாமல் இல்லை, ஆனால் புரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியா மைக் முன்னால் புலம்பிட்டு இருந்தவங்க இப்போ பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதரர் கமல் புலம்பு வச்சுட்டார். இப்போ அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அவர் தொடங்கின மக்கள் நீதி மையம் 9ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய வேளையில் சமநீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் உங்கள் குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என வாழ்த்துகிறேன். அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா என்பது சகோதரர் கமலினுடைய பாடல் வரி. அது அப்படி அன்பின் பாதையை வலியுறுத்திய காந்தியை மறவோம், காந்தியின் கொள்கைகளை காக்க வெல்வோம் ஒன்றாக. நன்றி.